இந்த 2024 ஆண்டிலே சில காரியத்தை நான் செபித்த பொழுது ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த சில தீர்க்க தரிசனங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வருடத்திலே இந்திய தேசத்தை பற்றி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது தேவ ஆவியானவர் சொன்ன வார்த்தை 2028 ஆண்டு வரை தேசத்தில் குழப்பங்கள் தலைவிரித்து ஆடும். 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி இப்பொழுது ஆளுகிறதோ அதே ஆளுகை தொடரும். ஆனால் அந்த ஆட்சியின் வலு சில இடங்களில் குன்றி காணப்படும். மூன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு சுகமாயிருக்கும். சில இடங்களில் இந்திய தேசத்தில் மதமாற்ற தடை சட்டம் வரும்படி சில ஆலோசனைகள் நடந்தாலும் கர்த்தரால் அது அனுமதிக்கப்படாது. இது ஆவியானவர் சொன்ன மூன்றாவது தீர்க்க தரிசனம். நான்காவது தீர்க்க தரிசனம், உணவு பஞ்சங்கள் உலகம் முழுதும் தலை தூக்கி ஆடும். அநேகரிடம் பொன் இருக்கும், பொருள் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் உணவு இருக்காது. இது ஒரு மகா பெரிய பஞ்சமாய் உலகம் முழுவதும் காணப்படும். எப்படி பஞ்ச காலத்தில் எகிப்து தேசத்தை தேடி அநேக சக தேசங்கள் உணவுக்காக சென்றார்களோ அதே போல் தேவனுடைய தயவை பெற்ற செழிப்பான தேசத்தை நாடி வறட்சியான தேசங்கள் செல்லும். ஐந்தாவது தீர்க்க தரிசனம், இந்திய தேசத்தில் 2024 ஆண்டு கச்சா எண்ணெயின் விலை மிக அதிகமாக உயர்த்தப்படும். இதை நீங்க பார்க்க போறீங்க. ஆறாவது தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம். இது நடக்கக்கூடாது. உலகம் முழுவதும் 2004 உண்டாக்கப்பட்ட அழிவு அநேக தேசத்தின் எல்லைகளில் நடக்கும். அது நடக்கக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2004 என்ன நடந்தது? அது நடக்கக்கூடாது இந்த ஆண்டில். ஆனால் பல எல்லைகளில் கடலோர பகுதிகளில் அது நடக்க போகுது. 1/1/2024 ஆண்டு புதுவருட ஆராதனையில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உரைத்த சுனாமியை பற்றிய தீர்க்க தரிசனம் அன்று காலை ஜப்பான் தேசத்தில் நிகழ்ந்தது.
நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் இஷிகாவா, நிகாடா, டோயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். டோயாமா, இஷிகாவா மாகாணத்தில் உள்ள வாஜிமா துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1.5 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவனுடைய மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த சுனாமியை பற்றிய தீர்க்க தரிசனம் அநேக கடலோர பகுதிகளில் நடைபெறாதபடி தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். நம்முடைய ஆலயம் ஒரு புது துவக்கத்தை பார்க்க போகிறது. இரண்டாவது, அநேக விசுவாசிகளுடைய ஆசீர்வாத எல்லை விஸ்தாரமாக்கப்படும். மூன்றாவது, நிலம் சம்பந்தமான, வீடுகள் சம்பந்தமான ஆசீர்வாதத்தை அநேகர் இந்த ஆண்டு சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதற்குரிய பாதைகளை அவர் திறந்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். In the mighty name of Jesus I pray. 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 Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கழுவி ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு, கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி, அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி, இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க.
நான் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு வந்து லாஸ்ட் டிசம்பர் மாதம் வந்து லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் வந்து ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. வலதுகையில் இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் வந்து கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் வந்து கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Heal, Lord. I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord.